வணக்கம் உறவுகளே, இன்றைக்கி நம்ம ஒரு சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த சைடிஷ் வந்து எல்லா வகையான சாதத்துக்கும், வெரைட்டி ரைஸுக்கும், சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம், ஏன் சப்பாத்தி பூரிக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன குக்கர் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு தக்காளி, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு, கருவேப்பிலை எல்லாமே அரை ஸ்பூன் போட்டுட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இந்த கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு, சோம்பு, கருவேப்பிலை இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது, வெங்காயம் தக்காளி மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுது, தேவையான அளவு உப்பு இதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இன்றைக்கி நான் பண்ண போகிறது உருளைக்கிழங்கு பச்சை மொச்சை இது ரெண்டையும் வந்து வறுவலுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதோட கேரட்டு, காலிஃப்ளவரு இந்த மாதிரி எந்த வறுவல் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இதை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது போட்டுட்டு உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். மொச்சையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது ரெண்டையும் போட்டுக்கிறோம். போட்டுட்டு உப்பு போட்டுட்டு நம்ம எஸ்டிஎஸ் ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய செட்டிநாடு கறி மசாலா தூள், இந்த கறி மசாலா தூளை வச்சு நான் நிறையா ரெசிபிஸ் போட்டிருக்கேன். இந்த ஒரு கறி மசாலா தூள் மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ எது வேணாலும் சூப்பராக செஞ்சிடலாம். இந்த கறி மசாலா தூள்லேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் மட்டும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மிக்ஸி ஜாரை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி இதில் ஊற்றிட்டீங்க. மூடி விட்டுட்டீங்க. மூடி 2 விசில் விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான உருளைக்கிழங்கு மொச்சை வறுவல் ரெடி. இதே மெத்தடில் நீங்கள் எந்த வறுவல் வேணாலும், வாழைக்காய் வறுவல், வெறும் உருளைக்கிழங்கு வறுவல் அல்லது காலிஃப்ளவர் வறுவல், உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் வறுவல் எது வேணாலும் செஞ்சுக்கலாம். செம்மையாக இருக்கும். மீன் மேக்கர் வறுவல், முட்டை வறுவல், சிக்கன் வறுவல், மட்டை வறுவல், ப்ரான் வறுவல் இந்த மாதிரி எது வேணாலும் நான்வெஜ்லேயே நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த ஒரு மசாலா இருந்தால் போதும், நீங்கள் எது வேணாலும் செய்யலாம். இது வீட்டு முறையில் சுத்தமாக சுகாதாரமாக செஞ்சது. இந்த மசாலா வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி பாருங்கள். இந்த மசாலா வாங்கி இந்த கிரேவியை ரெடி பண்ணி பாருங்கள். இது சூப்பராக இருக்கும். எல்லா சாப்பாடுக்கும், சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம், எல்லா வெரைட்டி ரைஸ், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மசாலா போட்டுட்டு மிக்ஸி ஜாரை மட்டும் கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க. நான் இன்றைக்கி செய்ய போகிறது வறுவல் தான், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டு இறக்கினீங்க அப்படின்னா சூப்பரான உருளைக்கிழங்கு பச்சை மொச்சை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. செமையாக இருக்கும். இது மாதிரியே பட்டாணி வறுவல் அல்லது வெள்ளை கொண்டக்கடலை வறுவல் எது வேணாலும் செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மசாலா வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.